இந்தியாவோட பிக்கெஸ்ட் இன்ஜினியரிங் கம்பெனியான L&T அதோட ரீசன்ட் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 10% ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான ரீசனை நெக்ஸ்ட் 60 செகண்ட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ். எப்போல்லாம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை அது இன்டெரக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து சைட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஸோ ப்ராஜெக்டோட லாஜிஸ்டிக் காஸ்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் அது ப்ராஜெக்டோட ஓவராலாக காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபியர் பண்ணுறாங்க. செகண்ட் ரீசன், மிடில் ஈஸ்ட் எக்ஸ்போஜர். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். லைக் L&T இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ரீஜன்ஸ்லேயும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கத்தார், சவுதி அண்ட் UAE மாதிரி கண்ட்ரீஸில் இன்ஃப்ரா அண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அனலிஸ்ட் எஸ்டிமேட் படி ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் L&Tயோட பிஸ்னஸ் மிடில் ஈஸ்ட் ரீஜன்லேருந்து வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க US அண்ட் இஸ்ரேல் அட்டாக்ஸ் வர்சஸ் ஈரான்னால் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ஸ்பீடு ஸ்லோ ஆகும் அண்ட் அவங்க ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூஷனுமே அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபியர் பண்ணுறாங்க. தேர்ட் ரீசன், ப்ராஃபிட் புக்கிங். L&T ரீசெண்ட் மந்த்ஸில் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் வால்டேலிட்டி வர்றப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால அவங்க யூஸ்வலி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா L&Tயோட ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகலை. அவங்களோட ஆர்டர் புக் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு பேசிக்கலி சென்டிமெண்ட் ட்ரிவன் கரெக்ஷன்.